பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு இருக்கிற காலகட்டங்களில அநேகருடைய வாழ்க்கை நிலை எப்படின்னா, ஒரு இருளான சூழ்நிலைகளுக்குள்ளாக கடந்து போறத நம்மளால பார்க்க முடிகிறது. திடீர்னு ஆஃபீஸ்ல ஒரு லே ஆஃப் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள், பொருளாதார நெருக்கடிகள், தங்களுடைய குடும்பங்களின் பொறுப்புகள் அப்படிங்கிற அநேகருடைய சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று சொல்லுகிற ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாக இன்றைய காலகட்டங்களில நம்ம கடந்து போறத நம்மளால பார்க்க முடிகிறது. ஒரு வார்த்தை கூட பார்க்கலாமா? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல ஜலத்தின் மேல் ஆண்டவர் அசைவாடி கொண்டு இருக்கும் பொழுது அந்த சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, ஒரு ஒழுங்கின்மையான சூழ்நிலை, ஒரு வெறுமையான சூழ்நிலை, ஒரு இருளான நிலைகள் அங்க இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. வசனத்து கூட வாசிக்கலாமா? ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த வசனத்துல 3 மிக முக்கிய காரணங்களை பார்க்கணும். ஒன்று வெறுமை, ஒழுங்கின்மை, இருள். இந்த 3மே நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை என்றைக்குமே இருளான சூழ்நிலைகளுக்குள்ளதாக இருக்கும். இந்த காரியங்கள் மாற வேண்டும் அப்படின்னா நம்ம நிச்சயமா பரிசுத்த ஆவிக்குள்ளாக நிறைந்து ஜெபம் பண்ண வேண்டியது அவசியம். பாருங்களேன், தாவீதுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அவர் தோற்று போகிறார். அவர் கூட இருந்தவங்களே அவர்களுக்கு எகெயின்ஸ்ட் ஆகிறாங்க. ஆனால் தாவீது தன்னைத்தான் திடப்படுத்தி கொண்டார் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. இன்றைய சூழ்நிலைகளை நம்மளை யாரும் உற்சாகப்படுத்த மாட்டாங்க. நம்மளை யாரும் நீங்க போங்க செய்யுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் நம்மை நாம் திடப்படுத்தி கொள்ள வேண்டும். எப்படி திடப்படுத்தணும்? பரிசுத்த ஆவிக்குள்ளாக நிறைந்து ஜெபிக்கும் பொழுது அந்த ஒரு உறுதி ஆவியானவரால் நம்மளுக்கு அருளப்படும் இல்லையா? இனிமேல் பரிசுத்த ஆவிக்குள்ளாக ஜெபம் பண்ணலாமா? தேங்க்யூ. ஆமேன்.